நல்ல தலைவன் மட்டும் இல்லை, ரொம்ப நல்ல மனிதர். ஒரு ஆப்சல்யூட்லி ஈகோ இல்லை, எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர். கட்சினா உலகமே தலைவலி நின்னாக்கா இந்த கட்சிக்காக நான் பாடுபடுவேன். அந்த விசுவாசம் அது அவர்கிட்ட தான் இருந்தது. அவர் என் அண்ணன் நான் இன்னைக்கு எழுந்து நிற்கிறேன்னு சொல்கிறதா, இல்லை ஒரு நண்பனை நான் எழுந்து நிற்கிறேன்னு சொல்கிறதா, எங்கள் குடும்பத்தில் மூத்தவர் நான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவர் எப்போவுமே சொல்வார், உனக்கு எனக்கு ஏதோ ஒரு போன ஜென்மம் பந்தம் இருக்குது, அது என்னன்னு என்னால் சொல்லிக்க தெரியல. இன்றைக்கி அவர் பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுது. நிச்சயமாக அவர் எப்போவுமே எங்கள் மனசில் இருப்பார். கட்சி ரீதியாக இது மட்டும் இல்லை, இன்றைக்கி எல்லோரும் போகிற பார்த்தாக்கா இது கட்சி ரீதியாக இல்லை, ஒரு நல்ல நண்பர் எல்லோரும் எழுந்திருக்கோன்னா எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க. கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லோரும் ஒரு நல்ல நண்பர் நம்ம எழுந்துக்கோன்னா எல்லோரும் ஃபீல் பண்ணிக்கலாம் வச்சுருக்காங்க. அவர் மாதிரி ஒருத்தர் நிச்சயமாக வருவது வாய்ப்பே இல்லை. என்னுடைய அரசியல் பயணம் அவர் இருக்கும்போது தான் ஆரம்பித்தேன். அவர் தான் என்னை காங்கிரஸில் அழைச்சிட்டு வந்தார். அவர் தான் என்னை இல்லை நீங்கள் காங்கிரஸில் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி வந்தார். அண்ட் காங்கிரஸ் வீட்டுக்கு போகும்போது கூட அதே அன்பு, அதே மரியாதை, அதே நட்பு தொடர்ந்து இருந்தது. இன்றைக்கி இந்த லாஸ் எனக்கு ரொம்ப பர்சனல் லாஸாக இருக்குது. இதிலேருந்து எப்படி மீட்டு வரணும்னு எங்களுக்கு தெரியல. பட் ஐ திங்க் இட்ஸ் நிச்சயமாக அது அவர் ஒரு வார்த்தையிலே நம்மளால் வரைக்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது. அவருடைய பழந்தவங்களுக்கு தான் அவருடைய வேல்யூ நான் தெரியும். பேசும்போது அந்த தைரியம், உண்மை மட்டும் பேசணும், மனசில் பட்டது மட்டும்தான் சொல்லணும். அது எல்லாமே சில பேருக்கு தான் அது வரும். ஒரு பொலிட்டிக்கலி ரைட் சொல்லுவோம் பாருங்கள், அந்த பொலிட்டிக்கலி ரைட் ராங் நான் தெரியாது. என் மனசில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் நான் பேசுவேன். ஸோ ஐ திங்க் அந்த 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 தைரியம், அந்த கரேஜ் வேறு எந்த தலைவருக்கு வராது. ரொம்ப ரொம்ப பர்சனல் லாஸாக இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.